ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கனரா பேங்க்கோடைய கோல்டு லோன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ சிறப்பு தங்க நகை கடன் திட்டம் ஒரு மேலா மாதிரி நடத்திட்டு இருக்கிறாங்க. யாருன்னா வேணும்னா கண்டிப்பாக அவங்கள அப்ரோச் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனிநபர் ஒருவருக்கு நகைக்கடன் பார்த்தீங்கன்னா 105 லட்சம் வரைக்கும் தரான்னு போட்டிருக்கிறாங்க. அது இல்லாமல் நகைக்கடன் மட்டும் 35 லட்சம் வரை தரேன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. யாருக்கெல்லாம் இது தெரியுன்றதை சொல்லுங்கள். தெரியலன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த டைமில் யூஸ் பண்ணிக்கோங்க. தங்க நகை கடன் வட்டி எவ்வளோ தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.88 வருடத்திற்கு. இயர்லி பார்த்தீங்கன்னா 8.88. இது எப்படி இயர்லி இருக்குது, இது எப்படி பைசாவாக கேல்குலேஷன் பண்ணுறது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பைசாவாக எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பாருங்கள். அவங்களே 8.80க்கு 73 பைசே வட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் இந்த வட்டி எப்படி கேல்குலேஷன் பண்ணுறது, நீங்கள் மந்த் ஆன் மந்த் எவ்வளோ கட்டணும், அது இல்லாமல் 35 லட்சத்துக்கு நீங்கள் எவ்வளோ நகை கடன் வைக்கணும், நம்ம பர் அப்ராச்மெண்ட்டாக நம்ம சின்ன சின்ன ஒரு 1 லட்சம் 5 லட்சம் அந்த மாதிரி எவ்வளோ நகை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நீங்கள் இது எமர்ஜென்சி டைம், நமக்கு கடன் வாங்கக்கூடாது, நான் கோல்டை ப்ளச் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் போடுங்க. அது இல்லாமல் இப்போ இந்த கடனை நம்ம வாங்கணுமா இல்லைனா தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். சும்மா வீண் செலவுக்கு அது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிடாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக நமக்கு இந்த செலவு முக்கியம், இதை நம்ம பண்ணியே ஆகணும்னா இந்த நகை கடன் அந்த மாதிரி போங்க. அது இல்லாமல் லேடிஸ் யாருன்னா பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் தனியாக ஓனாக பண்ணணும் நம்ம அப்படின்றத நினைக்காதீங்க. வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேமிலியில் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நகை கடன் வைங்க. சப்போஸ் உங்களால் மீட்ட முடியலன்னா உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாருன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லாமல் நீங்கள் நகை வச்சிங்கன்னா உங்களுக்கு மீட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கும். ஒர்க்கிங்காக இருந்தால் கூட சரி கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். ஆனால் ஹவுஸ் ஒய்ஃப் யாருன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டிங்கன்னா அந்த நேரத்தில் ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். ஃபேமிலிலையும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் கோல்டை ப்ளச் பண்ணுங்கள். அவங்க 35 லட்சத்துக்கு வரைக்குமே கோல்டு லோன் தரேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 10 கிராம் கோல்டுக்கு அவங்க எவ்வளோ நகை கடன் நமக்கு தராங்க அப்படின்றத பார்ப்போம். இப்போ 10 கிராம்னா 10 கிராமுக்கு 1 கிராம் லெஸ் பண்ணி தராங்க இப்போதைக்கு. அப்போ 1 கிராம்னா 9 கிராம்ஸ். இப்போ எப்படி இந்த மார்க்கெட் வேல்யூலேருந்து நமக்கு கடனாக தராங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் கோல்டுக்கு 75% ரேட்டில் அவங்க நமக்கு கேல்குலேஷன் பண்ணி தராங்க. அது இல்லாமல் அப்ரிஷியேஷன் காசு, இந்த ப்ராசஸிங் ஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒருத்தர் இது இவ்வளோ கிராம்ஸ் இருக்குது, இது 916 அப்படிலாம் செக் பண்ணி தரத்துக்கு ஒருத்தர் உட்காந்துருப்பாங்கள்ல, அவங்களுக்கு இந்த சார்ஜபிள்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. 500 ருபீஸ்லேருந்து மினிமம் 750 நம்ம வைக்கிற காசு பொறுத்து தான் இதுவும். அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்கும். இது ஃபஸ்ட் டே நம்ம அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணிவிடுவாங்க. இன்றைக்கி டுடே கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 6880 ரூபா வச்சு இன்றைக்கி இருக்குதுன்னா இதில் வேல்யூவில் பார்த்திங்கன்னா 75% வேல்யூவில் நமக்கு டிடெக்ட் பண்ணுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா 5200 வரைக்கும் நமக்கு கோல்டு லோன் நமக்கு தர வாய்ப்பு உண்டு. இன்னுமே கோல்டு ஏறிக்கிட்டே போகுது, மாறத்துக்கும் சான்ஸ் உண்டு. சில பேங்க்கில் 4800லேருந்து 5000 வரைக்கும் மினிமம் தந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எந்த பேங்க் டு பேங்க். கனரா பேங்க்கில் 4900 இருந்துச்சு, இப்போ 5100 இருக்குது. நீங்கள் ப்ராசஸிங் ஃபீஸு இந்த எவ்வளோ அமௌண்ட் வருது நீங்களே வீட்டில் கேல்குலேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிராம்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். நீங்கள் இப்போ சின்னதாக 10 கிராமுக்கு கேல்குலேஷன் பார்க்கலாம். இப்போ நீங்கள் 9 கிராம் கொண்டு போகிறீங்கன்னா 9 கிராம் இன்ட்டு 5100 எடுத்துருக்குறோன்னா அப்போ 45,900 வருது. உங்களுக்கு 50,000 நியர்பை வேணும்னா ஒரு 11 கிராம்லேருந்து 12 கிராம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 50,000 உங்களால் எடுத்துகிட்டு வாங்க முடியும். இதே சப்போஸ் நீங்கள் 5 லட்சம் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கொண்டு போகணும் அப்படின்னா 108 கிராம் எடுத்துகிட்டு போகணும். ஒரு சவரன் பார்த்தீங்கன்னா 8 கிராம் ஒரு சவரன். நிறைய பேருக்கு இதுவும் தெரியல. ஒரு சவரன் பார்த்தீங்கன்னா 8 கிராம். இது தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொண்டு போகணும், எவ்வளோ அமௌண்ட் எவ்வளோ கிராம்ஸ் கொண்டு போகணுன்னா 13.5 சவரன் கொண்டு போகணும். அப்போ தான் 108 கிராமுக்கு கேல்குலேஷன் பண்ணி அவங்க நமக்கு தரத்துக்கு வாய்ப்பு உண்டு. 108 கிராம் இன்ட்டு
அதை நான் சொன்ன மாதிரி 10 கிராமுக்கு வந்து 9 கிராம் லெஸ் பண்ணுறாங்க. அப்போ 108 கிராம், சாரி 10 கிராமுக்கு வந்து 1 கிராம் வந்து லெஸ் பண்ணி தராங்க. அப்போ 108 கிராமுக்கு வந்து 10 to 9 கிராம் வந்து லெஸ் பண்ணி எடுத்துப்பாங்க. ஏன்னா வந்து அந்த ஃபுல் வேல்யூக்கு தரமாட்டாங்க, அதனால் லெஸ் பண்ணுவாங்க. மினிமம் வந்து ஒரு 10 கிராம்ஸ் வச்சு லெஸ் பண்ணுவாங்கன்ட்டு நான் சொல்லியிருக்கேன். 98 கிராம்ஸ் பக்கமாச்சும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கோல்டு வந்து ப்ளெஸ் பண்ண ஒத்துப்பாங்க. அதுவும் வந்து 916 இருந்தால் தான் இந்த ரேட் தருவாங்க. வேறு எதாவது நான் கேடிஎம் 22 நான் கேடிஎம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கம்மி பண்ணி தருவாங்க. அது இல்லாமல் ஸ்டோன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கும் டிடெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும் போதே ஒரு நீங்கள் பார்த்து வாங்க வேணும். ஏன்னா வந்து காசு கொடுத்து நம்ம வாங்குகிறோம். அதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து நான் அது ப்ளெஸ் பண்ணுவேன் இந்த நகையை அப்படின்னு நினச்சி நீ வாங்குற மாதிரி எதனா இருந்துச்சுன்னா, நான் வந்து என்னோடய தேவைகளுக்காக தான் நகை வாங்குகிறேன் அப்படின்னீங்கன்னா ஸ்டோன்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டோன் காசு வந்து எப்போவுமே அது வேஸ்ட்டு தான். உங்கள்கிட்ட பில்லிங் பண்ணும்போது வந்து ஸ்டோன் காசு வந்து வாங்குவாங்க. சப்போஸ் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா ஸ்டோன்ஸ் எல்லாம் தட்டி எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு கோல்டு என்னவோ அதுக்கு மட்டும் தான் மதிப்பீடு போடுவாங்க. அதே மாதிரி தான் வந்து நகை கடன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் வேல்யூ வந்து அவங்க மினிமம் வந்து குறைச்சிடுவாங்க. ஏன்னா வந்து நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எனாமலும் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. பியூர் கோல்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து கோல்டுக்கு வந்து பியூர் கோல்டு மீன்ஸ் வந்து வெறும் கோல்டாக ஆர்னமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா ஜுவல்ஸ் வைக்கும் போது வந்து அவங்க வந்து வேல்யூக்கு ஏற்ற மாதிரி தான் தருவாங்க. அப்போ வந்து 5100 × 98 கிராம் அப்போ போட்டிங்கன்னா 4,99,800 வருது. அவங்கக்கிட்டே நீங்கள் ரவுண்ட் ஆஃப் எனக்கு பண்ணி தர சொன்னால் அவங்க கண்டிப்பாக பண்ணி தருவாங்க. எனக்கு வந்து 5 lakhs பண்ணி கொடுங்கன்னா கண்டிப்பாக பண்ணி தருவாங்க. அதையும் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. நகை கடன் வைக்கும் போது வந்து நம்ம என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்றத சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் பைசா வட்டி அப்படின்னும் போது நம்ம 5 lakhs வந்து மந்த்லி என்ன இன்ட்ரெஸ்ட் வருது, நம்ம மாதம் நகையை வந்து மீட்கணும் அப்படின்னா முதல்ல அசலெல்லாம் கட்டணும், இல்லை வட்டியாச்சும் ஃபஸ்ட்டு கட்டணும். வட்டி கட்டுறதா இருந்துச்சுனாவே உங்களுக்கு பெரிய பேடன் முடியும். அப்போ 3650 ரூபா வந்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து வருது. இதே வந்து இயர்லி இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 43,800 வட்டியும் அசலும் சேர்த்த மாதிரி நீங்கள் வந்து கழிச்சிக்கிட்டே வரணும். எப்போவுமே வட்டியை மட்டும் நான் கட்டிட்டு வரேன் அப்படின்னா கடைசியாக உங்களை வந்து எடுக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வட்டி அசலும் சேர்த்த மாதிரி நீங்கள் எடுக்கணும். அது இல்லாமல் ஆர்பிஐயில் ரூல்ஸும் இருக்குது. இப்போ 1 இயரில் நீங்கள் நகை வச்சிங்கன்னா அந்த 1 இயருக்குள்ளே வந்து மீட்கணும்னு சொல்கிறாங்க. நிறைய பேங்க்கில் வந்து அது எஃபெக்ட் ஆகிடுச்சு. சில பேங்க்கில் இன்னுமே சேஞ்சஸ் ஆகலைன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் சேஞ்சஸ் ஆகிடுச்சுன்னா எல்லா பேங்க்லேயும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு வருஷத்தில் வந்து வட்டியும் அசலும் வந்து நம்மளால் வந்து வைக்க முடியாது, அதை மீட்க முடியாது. ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த 1 இயருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சோ அதை வந்து மறு அடகுன்னு வைப்பாங்க. மறு அடகுன்னு வைக்கும் போது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து எவ்வளோ கையில் இருந்துச்சோ அது வரைக்கும் கட்டிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டு காசை மட்டும் நம்ம கொடுத்துட்டு, இப்போ இன்ட்ரெஸ்ட் காசு பார்த்திங்கன்னா இயர்லி பார்த்திங்கன்னா 43,800 இந்த காசை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து நகை வந்து மறு அடகு இந்த 5 லட்சம் வேணால் 5 லட்சம் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இல்லை இதுக்கு மேலே வேணுனாலும் இதுக்கு மேலேயும் நீங்கள் மாற்றிக்கலாம். அது மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ரொம்ப வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஆர்பிஎல் வந்து 1 இயர் அப்படின்றத ஒரு டைம் லிமிட் கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து வைக்கும் போதே உங்கள் பேங்க்கில் கேட்டுக்கோங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து 1 இயர்லேயே நான் க்ளோஸ் பண்ணணுமா, இல்லை வந்து எனக்கு டைம் கொடுப்பீங்களா, இல்லை வந்து இந்த இயர்லி இன்ட்ரெஸ்ட் மட்டும் வந்து கட்டிட்டு மறு அடகு வச்சுக்கலாமான்னு கேட்டுட்டு வைங்க. இப்போ ஆன்லைன் வந்து கனரா பேங்க்கில் வந்து இருக்குது, மொபைல் பேங்க்கு, நெட் பேங்கிங் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதிலே வந்து கோல்டு லோனை வந்து நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து போட்டுகிட்டே வரலாம், டெபாசிட் பண்ணலாம். இப்போ வந்து சப்போஸ் உங்கள்கிட்ட 500 இருக்குது, 1000 இருக்குதுன்னா கூட மொபைல் பேங்க்கில் வந்து உங்களுடைய ஐடி ஒன்று கொடுத்துருவாங்க. இந்த அக்கௌண்ட் வந்து பேங்க்கில் வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து ஜுவல் லோன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அந்த அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் டெபாசிட் பண்ணி கட்டினீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே கூட கட்டிக்கலாம். நான் 500 எடுத்துகிட்டு எங்கே நான் பேங்க்குக்கு போகிறது, 1000 எடுத்துக்கிட்டு எங்கே நான் போகிறது அவ்வளோ தூரம் அப்படின்னு நினைக்காம நீங்கள் வந்து மொபைல் பேங்க் இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலேயே கூட பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து நகையை வைக்க போகிறீங்கன்னா நீங்கள் பிரித்து வைங்க. இப்போ 5 லட்சம்னா 5 லட்சம் டேரெக்டாக ஒரே அக்கௌண்ட்டில் வச்சிடாதீங்க. 2-3 அக்கௌண்ட்டாக வைங்க. 1 லட்சம் ஒரு அக்கௌண்ட் வைங்க, 2 லட்சம் 2 அக்கௌண்ட்டாக வைங்க. இப்போ 5 லட்சம் ஆச்சு. இல்லைன்னா 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் இது மாதிரி பிரித்து வைங்க. பிரித்து வச்சிங்கன்னா எது உங்களால் சீக்கிரம் உங்களால் கட்டி மீட்க முடியும். இப்போ 1 லட்சம் என்னால் வந்து ஒரு வருஷத்தில் கட்ட முடியும்னா இந்த 1 லட்சத்தை வந்து கட்டி டக்குன்னு மீட்டுடலாம். இல்லை 2 லட்சம் என்னால் கட்ட முடியும்னா 2 லட்சத்தை கட்டி நம்ம வந்து அந்த நகையை எடுத்துடலாம். நீங்கள் 5 லட்சம் ஒன்றா வச்சிங்கன்னா ஒட்டுக்கா நீங்கள் வந்து அந்த 5 லட்சத்தையும் மொத்தமாக கட்டணும். கட்டினா தான் வந்து அந்த நகையை தருவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நகையை தரமாட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் ஸ்மார்ட்டாக
யோசிச்சு இது மாதிரி வந்து பிரித்து வைங்க. நீங்கள் எப்போவுமே வந்து டார்கெட் பண்ணுங்கள், 1 இயரில் வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு கடன்ரா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த கடனுக்கு கூட நீங்கள் கொடுத்துருங்க. வட்டிக்கு வாங்கி நீங்கள் வந்து கஷ்டப்படுறதுக்கு இந்த நகையை வந்து ப்ளட்ஜ் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கடனை அடைச்சிட்டு அந்த வட்டிக்கு தர காசை வந்து இந்த நகை கடனுக்கே நீங்கள் வந்து அடைச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம அடைச்சிக்கிட்டே வரோம். அது இல்லாமல் யார்கிட்டையும் கடன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேர்டன் இருக்காது உங்களுக்கு. மந்த்லி ரெகுலராக வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணுங்கள். மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டு 1 இயரில் டார்கெட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் எவ்வளோ அமௌண்ட் வந்து போட்டு நகை மீட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட மினிமம் ரூ. 100 இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அந்த மொபைல் பேங்கிங்கில் வந்து அந்த ஜுவல் லோனுக்கு வந்து ரூ. 100 கூட கட்டலாம். அது மாதிரி வந்து நீங்கள் பிரித்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து மந்த்லி அசலும் ப்ளஸ் வட்டியும் கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ ரூ. 1,00,000 இப்போ மாதம் வந்து ரூ. 3,650 இருக்குதுன்னா நீங்கள் குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ சப்போஸ் வந்து நான் வந்து ஒரு 5,000 கட்டேன்னா ரூ. 3,650 வந்து உங்களுடைய வட்டி எடுத்துப்பாங்க. மீதி வந்து 1,350 வந்து அசலில் வந்து குறைப்பாங்க. இப்போ 1,00,000த்தில் அந்த அமௌண்ட்டை குறைப்பாங்க. அது மாதிரி 10,000 கட்டுறீங்கன்னா 10,000 அந்த 1,00,000த்தில் வந்து 10,000 கட் பண்ணி 90,000 வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வைப்பாங்க. இந்த 3,650 வந்து வட்டி வந்து ஃபஸ்ட்டு டைம் கட்டுற மாதிரி வரும். அப்போ செகண்ட் டைம் கட்டும்போது இந்த 90,000 மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுற மாதிரி வரும். அப்போ வந்து இப்படி பார்த்தீங்கன்னா வட்டி அசலும் குறைஞ்சிக்கிட்டே வரும். அது மாதிரி வந்து நீங்கள் டார்கெட் பண்ணி மாதம் நம்மளால் எவ்வளோ கட்ட முடியும் அசல், எவ்வளோ வட்டி கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் கட்டிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து லோனை வந்து க்ளோஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.